ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தனலக்ஷ்மி வந்து அசீம்க்கு எகெயின்ஸ்டாக ஒரு கேஸ் கொடுத்தது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதாவது அசீம் வந்து நைட்டு பழம் தயிர் எல்லாம் எடுத்து சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அசீம்க்கு எகெயின்ஸ்டாக கதிர் வாதாடுறாரு. இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, இது ஒரு ஃபன் டாஸ்க்குனா கூட எனக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் எரிச்சலாக வந்துச்சு. ஏன்னா கதிரால் அசீமோட கேஸ் எடுக்க முடியல, பட் அசீம்க்கு எகெயின்ஸ்டாக தனலக்ஷ்மி கொடுத்த ஒரு மொக்க கேஸ் எடுக்க முடியுது. அதோடு இல்லை, தனலக்ஷ்மிக்கு வந்து கன்ஃபார்ம்டாக எந்த எவிடன்ஸும் கிடையாது, அசீம் தான் எடுத்து சாப்பிட்றாருங்கிறத. அசீம் சாப்பிட்றத பார்த்துக்கிட்டே இவங்களாவே அசியூம் பண்ணி அசீம் தான் சாப்பிட்றாருன்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய அன்சீன் கிளிப்பிங்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். நிறைய ஆப்பிள் வந்து சாப்பிட்றது வந்து குயின்சி அண்ட் ஜனனி. இவங்க வந்து அதை பற்றி ஏதோ அப்புறம் தனலக்ஷ்மி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆம்லேட்டுக்கு நிறைய ஆனியன் எடுப்பாங்க, அமுதவாணன் நிறைய ஆனியன் எடுப்பார். அப்புறம் என்னன்னா அமுதவாணன் வந்து தன்னோட ஆப்பில் வந்து நிறைய ஜனனிக்கு கொடுப்பாங்க. பட் இங்கே கேஸ் நடக்கும்போது அமுதவாணன் பார்த்தீங்கன்னா அசீமுக்கு ஆதரவாக நான் தான் என்னோட ஆப்பில் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. மைனாவும் ஓரளவுக்கு பயஸ்டாக இல்லாமல் நல்லா வாதாடி அசீமுக்கு ஏற்ற மாதிரி கேஸை இது பண்ணி கொடுத்துட்டாங்க. இப்போ இது நடக்கும்போது பார்த்தீங்கன்னா கதிர் வந்து என்ன சொல்வார்னா, அசீம் மட்டும் ஒல்லி ஆகவே இல்லை, நாங்கள் எல்லாரும் ஒல்லி ஆகிட்டோம், இது ஒரு எவிடன்ஸ். அப்புறம் நாங்கள் எல்லாரும் வந்து சத்து பத்தாதுன்னு சத்து மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கோம், அசீம் மட்டும் டைஜீன் சாப்பிட்டுட்டு இருக்காரு, இது ஒரு எவிடன்ஸ், இப்படிலாம் சொல்கிறாங்க. எல்லாரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. அசீம் நைட்டு திருடி சாப்பிட்டாருன்னு சொல்லிலாம் சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி பேசுறது வந்து அசீமானனால எல்லாம் சரியாக போச்சு. வேறு யார் மேலேயாவது இந்த கேஸ் கொடுத்துருந்தா இன்னொரு ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கோம். அது பத்தாததுக்கு கேஸில் அசீம் வின் பண்ணதுக்கப்புறம் ஆயிஷா குயின்சி எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு ஃபன்னான கேஸை எவ்வளோ சீரியஸாக எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திருடி சாப்பிட்றாங்கன்னு கேஸ் கொடுத்தா இவங்க ஃபன்னாவாக எடுப்பாங்க. புரியுதா விளங்குதான்னு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க ஆயிஷா. குயின்சி வந்துட்டு பெரிய ஆட்டிடியூட் காட்டியிருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் நம்ம பாராட்டணும், யாருமே அசீமுக்கு கொஞ்சம் கூட நன்றி இல்லாமல் நடந்த இடத்துல தனலக்ஷ்மி ஜனனி மட்டும் அவங்களோட கேஸ்க்காக வாதாடினதுக்காக திரும்ப அந்த கேஸை வாதாடி கொடுக்குறாங்க. ஜனனி கேஸை வாதாடின விதம் பார்த்திங்கன்னா நிறைய வந்து நியூஸ் ரீடர் மாதிரியே இருந்தால் கூட ஜனனியோட அந்த கெஸ்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அசீமுக்காக அவங்க தனக்கு பண்ணதுக்கு நம்ம யாராவது ரிட்டர்ன் பண்ணோன்னா ஒரு பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து இந்த கேஸை வாதாடினாங்க, சும்மா பேருக்கு வாதாடாமல். அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நான் இதை சொன்னால் நிறைய பேர் சொல்ல வருவீங்க, அசீம் மட்டும் என்ன நன்றியோடு நடந்துக்கிறாரான்னு. அசீமை வந்து யாருமே வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கே இங்கே வரல. அவர் நிறைய பண்ணால் கூட ஆயிஷா தனலக்ஷ்மி எல்லாருமே திரும்ப முதுகில் தான் குத்துவாங்க. பட் ஜனனி வந்து அந்த மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு வந்து தனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு ரிட்டன் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அமுதவாணனும் அசீமுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல. அதாவது நான் தான் அந்த ஆப்பில் கொடுத்தேன்னு சொல்லிட்டு. பட் எனக்கு இதில் என்ன பிடிக்கல அப்படின்னா, ஒருத்தனை வந்து நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், கெட்ட வார்த்தை பேசுகிறான், திட்டுறான், கத்துறான் அப்படிலாம் சொல்லி கேஸ் கொடுத்துருந்துருக்கலாம், எது வேணால் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இந்த மாதிரி ஆப்பிள் திருடி சாப்பிட்றான் என்ன, இவங்க எல்லாமே ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட், நாளைக்கு போய் அவங்க சொசைட்டியில் ஒரு நல்ல பேரோடு இருக்கணும். இந்த அளவுக்கு ஒருத்தரை கீழ்த்தனமாக கேவலப்படுத்துறது வந்து அவ்வளோ சரியாக எனக்கு படலை. எனக்கு ஆக்சுவலாக அது பிடிக்கல. நீங்கள் எத்தனை பேர் அதே மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்களும் அதே மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கண்டிப்பாக கமெண்ட்ஸாக கேட்க போகிறதில்ல, அதை பற்றி நமக்கு டவுட்டே வேண்டாம். இருந்தாலும் என்னோட ஒரு ஆதங்கத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். தேங்க்யூ.